பூரி ஜெகநாதர் கோயிலுக்கு யாத்திரை செல்லும் அனைவரும் தவறாமல் தரிசிக்க வேண்டிய ஒரு அற்புதமான வைணவ திருத்தலம் புவனேஸ்வரில் உள்ளது. அதுதான் அனந்த் வாசுதேவர் கோயில். புவனேஸ்வர் டெம்பிள் சிட்டி ஆஃப் இந்தியா என்று அழைக்கப்படுகிறது. பிந்துசாகர் நதிக்கரையில் அமைந்துள்ள ஆனந்த வாசுதேவர் கோயில் புவனேஸ்வரில் விஷ்ணுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட மிக முக்கியமான பண்டைய கோயிலும் இதுவே. இந்த கோயில் பூரி ஜெகநாதர் கோயிலை நினைவூட்டும் பல சிறப்புகளை கொண்டது. இங்கு ஸ்ரீகிருஷ்ணர் ஆனந்த வாசுதேவராகவும் பலராமன் சுபத்ரா தேவியுடன் அருள் பாலிக்கின்றார். அதனால் இக்கோயிலை பலர் புவனேஸ்வரின் ஜெகநாதர் கோவில் என்றும் அழைக்கின்றனர். சுமார் 800 ஆண்டுகளுக்கு முன் 13ஆம் நூற்றாண்டில் இக்கோயில் கட்டப்பட்டதாகவும் ராணி சந்திரிகா தேவி இக்கோயிலின் கட்டுமானத்திற்கு முக்கிய பங்கு வகித்ததாக வரலாறு கூறுகின்றன. இக்கோயிலின் மிகப்பெரிய சிறப்பு அதன் பாரம்பரிய சமையலறை. பூரி ஜெகநாதர் கோயிலை போலவே இங்கும் நெய்வேத்தியம் மண் பானைகளால் விறகடுப்பிலேயே பாரம்பரிய முறையில் சமைக்கப்படுகின்றன. ஒவ்வொரு நாளும் புதிய மண் பானைகள் மட்டுமே பயன்படுத்தப்படுகின்றன. ஒருமுறை பயன்படுத்திய பானைகள் மீண்டும் பயன்படுத்தப்படுவதில்லை. இது பல நூற்றாண்டுகளாக தொடர்ந்து வரும் ஒரு புனித மரபாகும். அந்த கோயிலின் பூசாரியிடம் நான் தெரிந்த ஒரு விஷயம் என்னவென்றால், இக்கோயிலில் மற்றொரு மிகப்பெரிய சிறப்பு சப்பன் போகா எனப்படும் நெய்வேத்திய மரபாகும். சப்பன் என்றால் 56, அதாவது இறைவனுக்கு 56 வகையான நெய்வேத்தியங்கள் சமர்ப்பிக்கப்படும் பாரம்பரியம். இதில் பல வகையான சாதங்கள், பருப்பு வகைகள், காய்கறி உணவுகள், இனிப்புகள், பாயசங்கள் மற்றும் பாரம்பரிய ஒடிசா சமையல் வகைகள் இடம்பெறுகின்றன. ஒரு நாளில் 8 முறை இந்த நெய்வேத்தியம் இறைவனுக்கு சமர்ப்பிக்கப்படுகின்றன. அதிகாலையில் நடைபெறும் முதல் நெய்வேத்தியம் பாலய போகா என்று அழைக்கப்படுகிறது. அதன் பின் காலை, நண்பகல், மாலை மற்றும் இரவு என்று 8 முறை பல்வேறு நேரங்களில் பல்வேறு போகங்கள் சமர்ப்பிக்கப்படுகின்றன. இவ்வாறு இறைவனுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட புனித உணவை மகா பிரசாதம் என்று அழைக்கப்படுகிறது. பின்னர் இந்த மகா பிரசாதம் ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு விநியோகிக்கப்படுகின்றது. இக்கோயில் ஒரு வழிபாட்டு தலம் மட்டுமல்ல, இது கலிங்கா கட்டிடக்கலின் தலை சிறந்த படைப்புகளில் ஒன்றாகும். இந்த கோயில் ஸ்டாண்ட் ஸ்டோனால் கட்டப்பட்டுள்ளது. அதனால் சிமெண்ட் இல்லை, கான்கிரீட் இல்லை, இரும்பு கம்பிகள் இல்லை, நவீன இயந்திரங்கள் இல்லை. இருந்தும் பல நூற்றாண்டுகளாக மழை, வெயில், புயல், காலநிலைகள் மாற்றம் என்று எண்ணற்ற இயற்கை சவால்களை தாண்டி இன்றும் அதே உறுதியுடன் கம்பீரமாக நிற்கிறது. இந்த கோயிலின் அழகு அதன் உயரத்தில் மட்டுமல்ல, ஒவ்வொரு கல்லிலும் மறைக்கப்பட்டிருக்கும் கலை நயத்திலும் இருக்கிறது. கருடன், யாழிகள், யானைகள், சிங்கங்கள், குதிரைகள், தேவதைகள், மலர் அலங்காரங்கள், விஷ்ணுவின் தசாவதாரங்கள், புராண காட்சிகள் என எண்ணற்ற சிற்பங்களில் வடிக்கப்பட்ட ஆன்மீகம். அதனால்தான் ஆனந்த வாசுதேவர் கோயில் ஒரு கோவில் மட்டுமல்ல, கலிங்க கட்டிடக்கலையின் உயிரோடு நிற்கும் சாட்சியாக இன்று வரை உலகை வியக்க வைக்கிறது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் ஃபார் such interesting videos.